ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். 40 சைஸ் அளவு ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். பிக்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட்டாகவும் சொல்லிடுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைவுக்கான அலவன்ஸ் ஃபஸ்ட்டு 4 துணியை மடித்து போட்டு நம்ம என்ன பண்ணால் கைக்கோட அலவன்ஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிக்னர்ஸ்னால இப்படி கைக்கான அலவன்ஸை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 9, கீழே வந்து பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் மடிச்சு அடிக்க வச்சுருக்கேன். 1/2 சென்டிமீட்டர் வந்து கைக்கு தையலுக்கான அலவன்ஸ் விட்டுருக்கேன். அதே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து சுற்றளவு 6, 1 சென்டிமீட்டர் வந்து தையலுக்கான அலவன்ஸ் விட்டுருக்கேன். மேலே என்னுடைய சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 9, அதுக்கான கைக்கான அலவன்ஸ் 1 சென்டிமீட்டர் விட்டுருக்கேன். எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இங்கேருந்து 3 சென்டிமீட்டர் கொடுத்து அந்த வளைவு கர்வ் கொடுத்து நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கைக்கான அலவன்ஸ் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 40 சைஸனோட அளவனோட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு எப்படி கட் பண்ணணும், பேக் சைடு எப்படி கட் பண்ணணும் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு அதுலேருந்து நான் எவ்வளோ துணி மிச்சம் எடுத்துருக்கேன்னா அந்த 10.5 சென்டிமீட்டர் போயிடுச்சு. மிச்சம் வந்து நம்மளுக்கு வந்து திருப்பி மடித்து போடணும். மடித்து போட்டு பார்த்தீங்கன்னா 12.5 வரலையும் எடுத்திருக்கேன் துணி. 2ஆக மடிக்க சொல்ல ஒரு பாதி வந்து 12.5 வரணும். மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக இந்த பாதி மடிச்சுன்னா 12.5 வரும். சரிங்களா? ஸோ இதை வந்து 4ஆக மடித்து போட்டிருக்கேன். சரிங்களா? எங்கே மடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா முன் மார்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 14 எடுத்திருக்கேன். பின்னாடி வந்துட்டு முதுகோட அலவன்ஸ் பார்த்திங்கன்னா 16 எடுத்திருக்கேன். சரிங்களா? லென்த் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ வந்துட்டு இதை வந்து இந்த 14 நம்ம 16 முடித்தோம் இல்லைங்களா? அந்த 16 வந்து அந்த 14 மடித்து போட்டுக்கணும். சரிங்களா? மொத்தம் 4 துணி இப்போது வரும். சரிங்களா? இப்போது 4 துணி வரும். இது என்ன டவுட்ஸ் இருந்தால் மடிக்கிறதுக்கு தெரியல, நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ தனியாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு 4 துணி வந்துச்சு. இந்த நம்மளோட சைடில் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இருக்கும், ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தினுடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா 2.5 எடுத்திருக்கேன். அதனோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 6 எடுத்திருக்கேன். ஷோல்டரோட அளவு பார்த்திங்கன்னா 4 எடுத்திருக்கேன். தையலுக்கு ஒரு அரை இது விட்டுருக்கேன். கழுத்தினுடைய மடிச்சடிக்கு சொல்ல அரை போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா கையினுடைய குழி அளவு பார்த்திங்கன்னா 6 எடுத்திருக்கேன். கையினுடைய குழிக்கு வந்து 1.5 எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கு பேக் வந்து 1.5 நம்ம கை குழி எடுத்துக்கணும். ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1/2 சென்டிமீட்டர் கம்மி பண்ணி 1 எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு மார்பு சுற்றளவு 40 சொல்லியிருக்கேன். 40ல் ஒரு பகுதி பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர். அதை வந்து 10 சென்டிமீட்டர் வந்துட்டு வச்சுருக்கேன். அதுலேருந்து 2 சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா தையலுக்கான அலவன்ஸை விட்டுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொக்கினோட அளவு வந்து 5 வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம அந்த ஷேப் கொடுக்கணும், டாட்ஸ் பிடிப்போம் இல்லைங்களா? அது எப்படி பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நான் சொல்கிறேன்ல க்ளோஸ் நம்மளோட சைடில் கையினோட சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 4.5 எடுத்துக்கணும். சரிங்களா? 4.5லேருந்து இங்கேருந்து 2 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்தும் 2 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த ஜாயின் 2 சென்டிமீட்டர் எடுத்துக்கிங்களா? இந்த ஜாயினையும் அதே மாதிரி இந்த கொக்கியாண்ட இருக்கிற ஜாயினையும் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த ஒரு டாட்ஸ் பிடிக்கான அந்த ஒரு வளைவு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நீங்கள் இதை கட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு டாட் பிடிப்பீங்க, அப்புறம் வந்துட்டு முன்னாடி ஒரு டாட் பிடிப்பீங்க, அப்புறம் கை குழிவாண்டை இங்கே இது பண்ணிக்கிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டாட் பிடிப்பீங்க. இந்த 3 டாட்டுமே உங்களுக்கு ஷேப் கொடுக்கும். சரிங்களா? இதான் வந்துட்டு அலவன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மடிச்சடிக்கு வந்து 2 சென்டிமீட்டர் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இதான் வந்துட்டு 40 சைஸ் அளவுக்கான மார்பு சுற்றளவும் பேக் சைடு பொசிஷனும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பட்டினோட அளவு பார்த்திங்கன்னா 4.5 எடுத்துக்கோங்க. 1/2 சென்டிமீட்டர் வந்துட்டு வளைவு கொடுத்து வெட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து 1/2 சென்டிமீட்டர் வந்துட்டு மடிச்சடிக்க விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் கட்டிங் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.